ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். இந்த மாலையிலும் நாங்கள் சிந்திக்க போகிற நம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு நம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறும்படியாய் ஆயத்தப்படுகிற அனைவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். பேசுகிற என்னையும் கூட நீர்தாமே முற்றிலுமாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அமர்ந்தபடி நாம் இருக்கிற இடத்திலேயே கீர்த்தனையிலே முதலாவது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை முதலாவது பாடல். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் மீளதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே எத்தால் நாயடியேன் கடை தேருவன் என்பவம் தீ அத்தா உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே எம்மாவிக்குருகி உயிரிந்து புறந்ததற்கோ கைமாறுண்டு கோலோ கடைக்காரும் கையடையாய் சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாதுமிலே அம்மான் உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே திரை சேர்வெம்பவமா கடல் மூழ்கிய தீயரமை கரை சேர்ந்துய்க்கவென்றே புனையாயினை கண்ணிலியான் பரசேன் பற்றுகிலே என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னையல்லா எனக்கார் துணையாருறவே தந்தை தாயே தந்தை தம குரு சம்பத்து நட்பவையும் நீயே எம்பெருமான் கதிவேரிலை நிர்ணயம் கான் ஏயே என்றிகளும் உலகோடனக்கென்னுரிமை ஆயே உன்னையல்லா எனக்கார் துணையாருறவே பித்தேரி சுழலும் ஜெகப்பே பீடி துப்பவத்தே செத்தேன் உன்னருளா பிழைத்தேன் மறு ஜென்மமதாய் எத்தோஷங்களையும் பொறுத்தென்றும் இறங்குகவென் அத்தா உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே துப்பார் சிந்தையிலன் மறைந்தீண்டிய தொல்வினையும் தப்பாதே வெளியா நடுநாளனை தாங்கிக் கொள்ள இப்பாருயவென்றே மணி கோலமெடுத்த எங்கள் அப்பா உன்னையல்லா எனக்கார் துணையாருறவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாழக்கிழமை தோறும் மாலை ஆராதனையிலே
வேதத்திலே காணப்படுகிற சில முக்கியமான ஜெபங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். அதற்கு உதவியாக யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவைகளை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசேயினுடைய வரலாற்றிலே அல்லது இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக அவர்களுடைய மன கடினத்தை நினைத்து ஆண்டவர் அவ்வப்போது வேதனைப்படுகிறதை நாம் பல இடங்களிலே திருமறையிலே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கியிருந்து ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வரும் முன்பதாக காலதாமதம் ஏற்பட்டதினாலே என்ன நடந்தது என்பதை இந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதியும் இதற்கு முந்தின அதிகாரமும் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வேறு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையை மறந்து தங்களுடைய வாழ்க்கையில் தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்கள் பேரிலே கோபம் கொண்டார். அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அப்பொழுது ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்னுடைய கோபம் இவர்கள் மேல் என்னுடைய கோபம் இவர்கள் மீது இருக்கிறது. நான் இவர்களை அழித்து போட விரும்புகிறேன். இதை மோசே இடத்துல ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கோபத்தினாலே இந்த ஜனங்களை அழித்து போடுவதற்கு அவர் தீர்மானம் செய்து அதை மோசேயோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்படி சொல்லும்போது சொல்லுகிறார், நீ என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்களுக்காக நீ எதுவும் பேசாதே, நான் உன்னை ஒரு பெரிய மக்கள் கூட்டமாக, உன்னுடைய குடும்பத்தை மிகப்பெரிய ஜாதியாக மக்கள் கூட்டமாக மாற்றுவேன். ஜாதி என்கிற வார்த்தை திருமறையிலே வருகிற இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அல்லது சமுதாயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் ஒரு பெரிய சமுதாயமாக உருவாக்குவேன் என்று ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார். ஆனால் மோசே ஆண்டவர் சொன்ன இந்த அருமையான வாய்ப்பை, நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பெரிய சமுதாயமாக மக்கள் கூட்டமாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையை சுயநலத்தோடு பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. சுயநலமாய் அதை பார்க்கவில்லை. மாறாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மாபெரும் பணியை மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசேக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், இஸ் எ வெரி குட் மீடியேட்டர் ஃபார் இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடி மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மோசே இந்த இடத்துல பார்க்கிறோம். மீடியேட்டர். இந்த பகுதியை நான் படித்து முடிக்கும்போது
13ஆம் வசனத்தினுடைய கடைசி 2 சொற்கள், கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடும் வருத்தத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் பிரார்த்திப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மீடியேட்டராக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டிய ஒரு காலத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றி பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், அழிவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், இழப்புகள், தாங்க முடியாத இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நின்று மன்றாடுகின்ற ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக உருவாக வேண்டியது அவசியம். God wants mediators in this context. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மன்றாடுபவர்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கையில் வைத்து கொண்டு அது எனக்குரியதாக அல்லது சுயநலத்தோடு அதை பற்றி கொண்டு சுயநலத்தோடு அதற்காக ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, பிறருக்காக மன்றாடுகிற, பிறருக்காக ஜெபிக்கிற ஜெப வாழ்வை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மோசேயினுடைய வாழ்வு கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. மோசே பிறந்த பொழுது ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அரண்மனையிலே வளர்ப்பிக்கப்பட்டார், அரண்மனையிலே உருவாக்கப்பட்டார், எல்லா கலைகளிலும் தேறினவரானார் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு மாபெரும் ஜெப வீரனாக நம் முன் அடையாளப்படுத்துகிறார். இந்த மன்றாட்டு ஜெபத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களை நான் இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஜெபம் பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கிற அப்படியானால் என்னுடைய தேவைக்காக ஜெபிக்கக்கூடாதா? ஜெபிக்கலாம், கண்டிப்பாக ஜெபிக்கத்தான் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் வேண்டுமென்றால் ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். சுயநலத்தோடு நம்முடைய ஜெப நேரம் முடிந்துவிடக்கூடாது. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி டும் ஜெபங்களாக, ஒரு சுயநல ஜெபங்களாக நம்முடைய ஜெபங்கள் முடிந்துவிடக்கூடாது. எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. என்னுடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய வாழ்விலே ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெப குறிப்புகள். என்னுடைய பொருளாதார தேவைக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, நற்சுகத்துக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் பிறருக்காக நாம் ஜெபிப்பதில் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறோம்? பிறருக்காக ஜெபிப்பதில் நாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அவர் சீடர்களை தெரிவு செய்வதற்கு முன் இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அந்த ஜெபம் எதற்காக? தான் தெரிவு செய்ய போகிற சீடர்கள் தன்னுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன்னோடு அவர் யார் யாரையெல்லாம் இணைத்து பணி செய்ய போகிறாரோ அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் இவ்விதமாக தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அது பிரதான ஆசாரியனின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கிறார், தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார், சீடர்களுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை விசுவாசிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்று வரை யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசத்தோடு இயேசுவை மீட்பராக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் அன்றைக்கே ஆண்டவர் ஜெபித்தார்.
ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். பேசுகிற எனக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு மன அழுத்தம் நமக்கு தேவை. ஜெபம் என்பது சுயநலத்தோடு முடிந்துவிடக்கூடாது. சுயம் என்கிற எல்கையோடு முடிந்துவிடக்கூடாது. நான், என்னுடையவை, என்னுடைய குடும்பம், என்னுடைய தேவை, இவைகளோடு ஜெபம் முடிந்துவிட்டால் அதில் பயன் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஜெபம் பிறருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடும்படியான ஒரு நேரம். பிறருக்காக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கலாம்? இந்த காலகட்டத்தை மையப்படுத்தி நான் சொல்வேன் என்றால், இந்த கொரோனா பெருந்தொற்றினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்கள் மீண்டும் புது வாழ்வு பெறத்தக்கதாக, அவர்கள் அந்த வருத்தத்திலிருந்து, இழப்பிலிருந்து எழுந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஏதுக்களை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு நமக்கு அறிமுகமானவர்கள், ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாரேனும் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா பெருந்தொற்றிலே இந்த பணியில் ஈடுபடுகிற மருத்துவ பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், இன்னும் அரசு அதிகாரிகள், இவர்களுடைய உழைப்பை ஆண்டவர் கனப்படுத்தும்படியாய், இவருடைய உழைப்பிலே கர்த்தருடைய பலன் அவர்களை ஞானம் தாங்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலே ஆட்சியாளர்களாக யார் யார் என்னென்ன தீர்மானங்களை, திட்டங்களை மேற்கொள்ளுகிறார்களோ அதிலே அவர்கள் உண்மையோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இவை போக எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எத்தனையோ பேர் நம்மை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் உங்களோடு கூட பேசுவார்களானால், ஜெபிக்க கேட்டிருப்பார்களானால் மறவாமல் அவர்களுக்காக ஜெபியுங்கள். மறவாமல் அவர்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிறருக்காக ஜெபிக்கிற நேரமாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது பிறருக்காகவே ஜெபிக்கிற ஒரு நேரமாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மையை, அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை முறையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஜெப நேரத்தை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெப நேரத்தில் யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், பிறருக்காக ஜெபிக்கிற நேரம் இதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளூர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய திருச்சபையினுடைய ஆயர்கள், பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய மாநிலத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? பிறருக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மோசே, ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உன்னை பெரிய மக்கள் கூட்டமாக, சமுதாயமாக மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டார். எதற்காக? எனக்கு வருகிற வாய்ப்பை எனக்கு நான் பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்திருப்பார் என்றால் அன்றைக்கு என்ன நடந்திருக்கும் என்றே நம்மால் யூகிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை தனக்கென்று சுயநலமாய் பயன்படுத்தி கொள்ளாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, மோசே ஜெபித்த ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், உடன்படிக்கையை நினைவுபடுத்தி இஸ்ரவேலருக்காக மோசே ஜெபிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை மையப்படுத்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை மையப்படுத்தி, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதை உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். மனுக்குலத்தோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு ஒரு நல்ல ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இருந்தார்கள். ஜெயின் டீச்சர் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள்
ஜெபிக்கும்போது நான் கவனித்திருக்கிறேன். அவருடைய ஜெபத்திலே பெரும்பாலான வாக்கியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். வேத வசனத்தை மேற்கோள் காட்டி அமைந்திருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி அதன் அடிப்படையில் ஜெபிப்பது ஒரு நல்ல ஜெப வாழ்க்கைக்குரிய முன்னுதாரணம். மோசே ஜெபிக்கும்போது எத்தனையோ முந்தைய தலைமுறையை நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் மூலமாய் இந்த மக்கள் இன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையை நினைத்தருளும் சுவாமி. நீர் இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, இந்த வாக்கு தத்தத்தை இவருடைய வாழ்விலே நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு வெளிச்சம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், தீபம். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பிறருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வேலைக்காரனுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன்றாடின 100க்கு அதிபதியை நாம் திருமறையிலே படிக்கிறோம். ஒரு வேலைக்காரனுக்காக அவ்வளவு தூரம் சிரமம் எடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த 100க்கு அதிபதி தன்னிடத்தில் பணி செய்கிற அந்த வேலைக்காரனுடைய சுகத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். இப்படியாய் பிறருக்காக ஜெபித்த அநேக முன்னுதாரணங்கள் நம்முடைய வேதத்திலும் உண்டு. அதோடு கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட அநேகரை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வார்த்தையை மையப்படுத்தி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஆகிய வாக்கை மையப்படுத்தி, வாக்கு தத்தங்களை மையப்படுத்தி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நான் ஏற்கனவே சொன்ன 2 வார்த்தைகள், கெஞ்சி பிரார்த்தித்தான், 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இந்த கெஞ்சி பிரார்த்தித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன என்றால், தாழ்மையோடு தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு அவர் கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். தாழ்மையோடு. இன்றைக்கு ஒரு தவறான உபதேசம் ஜெபத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு கட்டளையிடலாம் என்று சொல்லி, மனுமக்களிலே இதுவரை பிறந்தவர்களிலே எவருமே ஆண்டவருக்கு கட்டளையிடக்கூடிய தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. தாழ்மையோடு பிரார்த்திக்கலாம். தேவ சித்தத்தைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிறருக்காக ஜெபிக்கும் போது நான் என்கிற மமதை வந்துவிடக்கூடாது. நான் பிறருக்காக ஜெபிப்பதினாலே நான் ஏதோ ஒரு விதத்திலே உயர்ந்தவள் என்கிற மனநிலை வந்துவிடக்கூடாது. தாழ்மை தேவை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது தாழ்மையோடு தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளின் இந்த மாலை நேரத்தில் இந்த மோசேயினுடைய ஜெப வாழ்வின் முன்னுதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிறருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஜெபிப்போம். தாழ்மையோடு தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம், ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட போது அநேக விதமான போராட்டங்கள். வில்லியம் டிண்டேல் என்கிற நபர் ஒரு கம்பத்திலே வைத்து எரித்து உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார். அந்த நாட்களில் லத்தீன் என்பது தெய்வீக மொழியாக கருதப்பட்டது.
தெய்வீக மொழியிலிருந்து சாதாரண மொழிகளுக்கு கடவுளுடைய வார்த்தை மொழிபெயர்க்க கூடாது என்பதிலே வைராக்கியத்தோடு செயல்பட்டார்கள். அந்த நாட்டின் அரசன் இந்த வில்லியம் டிண்டேலுக்கு ஒரு முக்கியமான கொலை தண்டனை, கம்பத்திலே வைத்து அவனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். வில்லியம் டிண்டேல் சாவதற்கு முன்னதாக ஒரே ஒரு எளிமையான ஜெபத்தை செய்கிறார். லார்ட், ஓப்பன் த ஐஸ் ஆஃப் மை கிங். இந்த அரசருடைய கண்களை திறந்தருளும் சுவாமி. அந்த தேசத்தின் அரசருக்காக தான் எரிக்கப்பட்ட நிலையிலும் அந்த வில்லியம் டிண்டேல் ஜெபித்தார். அதனுடைய விளைவு அதே தேசத்தில் அரசாட்சி செய்த மற்றொரு அரசன் மூலமாய் ஆங்கில மொழிக்கு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு ஆத்தரைஸ்டு வேர்சன் என்கிற பெயரிலே, கிங் ஜேம்ஸ் வேர்சன் என்கிற பெயரிலே இன்றைக்கும் வேதாகமம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறருக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். மனத்தாழ்மையோடு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த காலங்களிலே கர்த்தர் பிறருக்காக ஜெபிக்கிற வீரர்களையும் வீராங்கனைகளையும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நாம் அனைவரும் ஜூம் மூலமாக இணைந்து தேசத்திற்காக, உலகத்திற்காக ஜெபிக்க திட்டமிடுகிறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்களும் இணைந்து எங்களோடு ஜெபியுங்கள். நண்பகல் 12 மணி இந்த தேசத்திற்காக, பிறருக்காக, இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக, இந்த தேசம், இந்த உலகம் இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நேரம் மறந்து விடாதிருங்கள். பிறருக்காக ஜெபியுங்கள். வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபியுங்கள். தாழ்மையோடு தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம் ஜெபத்தை கனப்படுத்துவார். நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். இப்படிப்பட்ட பிறருக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12 மணியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை குறித்து வைத்து கொண்டு அதை எங்களுடைய கவனத்தில் நிலைநிறுத்தி கூடுமானால் அந்த நேரத்தை நாங்கள் அலாரமாக வைத்து இருந்த இடத்திலே தேசத்திற்காக, உலகத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மோசேயினுடைய முன்மாதிரியை பின்பற்ற கிருபை தாரும். பிறருக்காக ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை மையப்படுத்தி ஜெபிக்க, இந்த தேசத்திற்கு நீ தந்திருக்கிற நம்முடைய வார்த்தைகளின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க, அதே நேரத்தில் தாழ்மையோடும் அர்ப்பணிப்போடும் ஜெபிக்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும் சுவாமி. இந்த கொரோனாவினுடைய பெருந்தொற்றின் தீவிரம் குறைக்கப்படட்டும். கொடுக்கப்படுகிற மருந்துகள் இந்த மனுக்குலத்திற்கு ஏற்றதாக இருக்கட்டும். ஆட்சியாளர்கள் எடுக்கிற முயற்சிகள் உண்மையுள்ளதாக, உறுதியானதாக இருக்கட்டும். இதில் ஈடுபடுகிற மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாவலை தாரும். இதில் ஈடுபடுகிற காவல்துறை அன்பர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் அவர்களை மருந்தாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனாவை குறித்த செய்திகள் அதிர்ச்சி அடைய செய்கிறதே சுவாமி. என்றாலும் நீர் எங்களுக்கு இறங்கி இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். துதி கனமகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்காதீரோம் நேச கர்த்தரே, வெளிச்சம் மாங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினோம். நீர்மை சகாயரே நீங்காதீரோம். ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.